பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஆலியா மானசா இருக்காங்கல்ல, அவங்க செல்வ செழிப்பா இருக்கறதுக்கு காரணம் அவங்க ஒரு எம்எல்எம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி செய்தி ஒண்ணு பரவிட்டு வந்த நிலையில, அத பார்த்து நெறைய பேர் நானும் இன்வெஸ்ட் பண்றேன். அது எப்படி பண்றது அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட கேட்டு வந்த நிலையில, அதுக்கு அவங்க பதில் அளிச்சிருக்காங்கப்பா. சின்ன திரை நடிகையான ஆலியா மானசா பற்றி செய்திகள் இணையத்துல அப்பப்ப பரவி வரும். அதுல ரீசென்ட்டா அவங்களுக்கும் அவரோட கணவருக்கும் விவாகரத்து ஆயிருச்சு அப்படிங்கிற மாரிலாம் செய்தி பரவிட்டு வந்த நிலையில, அவங்க நேத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் சஞ்சயுமான 2 பேரும் சேர்ந்து சண்டை கட்டிக்கிற மாரி ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு இருக்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல நான் செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் காரு, வீடுன்ட்டு இருக்கிற காரணம் எம்எல்எம் ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க அந்த எம்எல்எம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த எம்எல்எம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்ட சொல்லுது. 10,000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் மாதிரி கட்ட சொல்லப்ப நிறைய பேர் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எம்எல்எம் மோசடி பண்ணிட்டாங்க, நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க, இவங்களை நம்பி தான் நம்ம பணம் போட்டோம், ஆனால் இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆலியா மானசா அவங்க கிட்ட கேட்டதுக்கு, நான் அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தது உண்மைதான், ஆனால் அந்த இன்டர்வியூவில் இப்படி ஒரு விஷயம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் உண்மை, அவங்க சொல்கிறதா உண்மை, அப்படி அவங்க ஒரு விஷயம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இதை பற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்குது. இந்த மாதிரி எம்எல்எம் மோசடியில் இறங்கியிருக்கிறாங்க ஆலியா மானசா அப்படிங்கிறனால அவங்களே இதை தடுக்கணும் அப்படிங்கிறனால சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்குதுப்பா. ஸோ இந்த மாதிரி எம்எல்எம்ல நீங்கள் பணம் போட்டு அது அதிக பணம் வரும், டபுளிங் ஆகும் அப்படின்லாம் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் நிறைய நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம். மைவி3 ஆட் அப்படின்னு ஒன்று ரீசெண்டாக வந்துட்டு இருக்குதுல்ல, அதுவுமே எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு அதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விட்டு பணம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் உழைக்கணும், உழைச்சாதான் உங்ககிட்ட காசு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதன் மூலமாக எம்எல்எம்லாம் போலி அப்படிங்கிறது தெரியுது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.